எல்லா படங்களுக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹைப் கிடச்சிடாது. ஆனால் லோக்கி படம்னாலும் சரி, ரஜினி சார் படம்னாலும் சரி, ஹைப் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நீங்கள் தனியாக ப்ரொமோஷன் பெருசாக பண்ண வேணாம், அப்படி நிற்கும். கூலி படத்துக்கு ஹைப் பெருசாக அவங்க பண்ணல. நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க, பெருசாக ஹைப் பண்ணல. தக் லைஃப் படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இருக்குல்ல, அதில் ஒரு 10% கூட கூலி படத்துக்கு இருக்காது. எல்சியூ கனெக்ஷன் படத்துக்கு இருக்குன்னு டேரக்டர் சொல்லவே இல்லை. இது ஒரு ஸ்டாண்டர்ட் மூவின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம பசங்க விடுவாங்களா? எல்சியூ தான் அடிச்சு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்சியூ கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா. ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் படம் வெளியாகலை. காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வார் 2 போட்ட வேலை இது. ஆவரேஜ் ட்ரெய்லர் கட்ஸ் மட்டும்தான். ஏன்னா நிறைய மொக்க படங்கள் பார்த்துருப்போம், ட்ரெய்லர் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ட்ரெய்லர் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப ஆகா ஓகோலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஆவரேஜ் ட்ரெய்லர் கட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் வார் 2 கிளாஷ் வேறு நம்மளுக்கு இந்த கூலி படம். இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டியும் இந்த படம் 1000 கோடி ரூபாய் கன்ஃபார்ம் அடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அதுதான் கூலி. இதை லோக்கி 1008 வரை சொல்லிட்டாப்ல. ஏங்க இது நம்பர்ஸ்லாம் பார்த்து என்னங்க, ப்ரொடியூசர் ஹாப்பினா நானும் ஹாப்பி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வச்சு ஒரு படத்தோட தரத்தை நிர்ணயிக்க முடியாதுல்ல. டிக்கெட் காசு இருக்குல்ல, அதுக்கு நான் நல்ல படம் கொடுக்கணும் இல்லையா, அதாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் மெச்சூர்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் அந்த 1000 கோடி ரூபாய் வார் இருக்குல்ல, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம்ன்ற பெருமையை கூலி பெறும்னு அவங்க நம்புறாங்க. நீங்கள் என்ன நம்புறீங்க? சரி, ரைட்டு. ஸ்பெஷல் கேமியோ இந்த படத்தில் தீயா இருக்கும் அப்படின்னு தீயா செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க. ப்ரோ அமீர் கானை சொல்கிறீங்களா? அவர் தான் எக்ஸ்டெண்டட் கேமியோ தானே பண்ணுறாருன்னு பல பேர் கேட்கலாம். அமீர் கானை தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்குன்றாங்க. இதுவும் படக்குழு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ட்ரெய்லர் சார்ந்து பல பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. அதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ட்ரெய்லரில் இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. 2 ஹெலிகாப்டர் வந்து இறங்கும். அதில் ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து அமீர் கான் வரா மாதிரியும் இன்னொரு ஹெலிகாப்டர்லேருந்து டாக்ஸ் வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன திரும்ப ஃபேன் தேரி முன் வைக்கிறாங்க, ஒரு ஹெலிகாப்டரில் அமீர் கானும் இன்னொரு ஹெலிகாப்டரில் ரோலெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் இது போல விஷயத்த பயங்கரமாக களை போட்டு ஹைப்பை இன்னும் பல மடங்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படக்குழுக்கு ப்ரொமோஷன் வேலையே வேணாங்க, எல்லாத்தையும் ஃபேன்ஸ் மத்தியில் அவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்சியூ தான் ப்ரோ. லோக்கியே சொன்னாலும் பரவாயில்ல, டேரக்டர் சொன்னாலும் பரவாயில்ல, இது எல்சியூ தானே அடித்து பேசுகிறாங்க.